அப்பனே முருகா, தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்குன்னு டிவியே. சார் யார்? வாங்க சார். நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமரா சேர வந்திருக்கேன் ஐயா. அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். ஏய், மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்டுல இந்த நாய குளிப்பாட்டுற வேலை. போடுறா சிகரெட்ட. போடா புண்ணாக்கு. நாய் கழுவுற நாய்க்கு தெனாவிட்ட பாரு, புகைய மூஞ்சில ஊதுறான். போடா. வாசல்ல போர்டுல என்ன எழுதிருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது? ₹1 கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுன காசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சுத்திப்பி கொண்டு வந்தியா? சரி, நீ போய் உட்காருங்கண்ணா. ராக்கம்மா கைய தட்டு பாட்டு போடியா? கையை தட்டாளா உன் பேன் பிடிச்ச தலையை தட்டாளான்னு பாப்போம். பாட்ட போடியாண்ணா? டேய், ஒழுங்கா பாரு. பாக்குறது விட்டுட்டு கைய கால விட்டு நோண்டிராத. அடிராக்கம்மா கைய தட்டு, புதுராகத்தே விட்டு கட்டு, அடிராக்கோழி மேளங்கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட. என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த? பேத்தி பாத்துட்டு இருந்தியா? சரி, வா தாத்தா பாக்கலாம். வா தாத்தா பாக்கலாம். அப்பா அப்பா ஸ்வீட் வாய்ஸ். மூணா பக்கம் வாயா. என்னம்மா, யாரா நீங்க? நான் வந்துங்க, பாருங்க, ஏத்தாப்புல வீடியோ கடை வச்சிருக்கேனுங்க. அப்படியா? ஆமாங்க. உங்க பொண்ணை வெளியில எல்லாம் வந்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த பொண்ணை பார்த்து இந்த பொக்க வாயெல்லாம் டாவு காட்டுறானுங்கன்னா. இவன் டாவு அடிக்கிறானா? ஐயா, 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 ஐயா. பாருங்க, இங்கேயே மண்டை போட்டான்னா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும். அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். ஏ பக்க வாய், ஓடி போயிடுறா. அங்கிள், நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது? குறி சொல்றதா? கறி வெட்டுறது. கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா, அதுங்களா? அதேதான். ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வரைய யார் தம்பி நீ? எது? நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டொன்னு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படி மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம இருக்கீங்க. வாங்க வாங்க, அப்படியே இருக்கட்டும். இளநீ பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேங்க. எப்படிங்க ஏறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா, அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான்.
அதே மாதிரிதான் இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான் ஏறுங்க ஏறுங்க அப்படிதான் போடுங்க இழிச்ச வாய போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல கைதான் அதே மாதிரி போடுங்க ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணா அண்ணா ஐயோ மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்கண்ணா. ஓ சின்ன கவுண்டரு, என்ன துண்டு கிண்டலாம் பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க தோப்பு கிளம்பிட்டேன். தோப்புங்களா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்டை இருக்கு? எண்ண முடியாதுங்கண்ணா. அதே மாதிரிதாங்க. ஓ நமக்கு இருக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? ஆமாங்க. சொல்ல மறந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க 2 இளநீ கொடுத்தீங்களா? ஆடாடா, இளநீன்னா அதான் இளநீ. குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பரை தேங்காயா போச்சுங்க. கொப்பரைக்காயா? நீங்க கொடுத்து வச்சவருங்க. எப்படி? அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே எண்ணெய் புளிஞ்சிரணும். புளியலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? நான் வேணா புளி தரேன். வாங்க புளியலாம். வாங்க வாங்கண்ணா வாங்க. வாங்க. ஓட வேற. ஐயோ ஐயோ ஐயா ஐயா அடிக்காதீங்க. ஐயோ ஏமா ஐயோ 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 தெரியாதனமா நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இதுவும் தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. 1500 ரூபாய் எண்ணி வை. 1500 ரூபாய் நான் தோப்பு வாங்கிருக்க மாட்டேனா? 1500 ரூபாய்க்கு எவன்டா தோப்பு கொடுக்குறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சூப் கூட கொடுக்க மாட்டான். இப்படி வேலை வெட்டி இல்லாதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட வேலை செஞ்சு கடனை கழிச்சிடுறேன். வேலை செஞ்சு கழிச்சிருவியா இல்ல என்ன ஒழிச்சிருவியா? நான் பிறப்பால உயர்ந்தவங்க. அப்ப வளர்ப்பால தாழ்ந்தவங்க. ஆமாங்க ஐயா. ரொம்ப தாழாத. இந்த டிவி எல்லாம் தொடச்சு வைப்பியா? ஏங்க இத கலர்த்துவியா? ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா துடைக்க மாட்டியாக்கும்? போடா போய் தொடைடா. கொடுங்க. இங்க சட்டை. ஓ தாத்தா நான் ஒருத்தன் இங்க குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சினிமாவில நடிச்சு விட்டேன். ஐயோ அது நான் இல்ல தாத்தா. நீ சும்மா இருடா. செய்யறதையும் செஞ்சு விட்டு என்கிட்டயே சமாளிக்கிறீங்க பாடுவா. இனிமே இந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, தேன் எடுக்கிறது, இந்த சோழியெல்லாம் விட்டு விட்டு கொலா சட்டைய மாட்டிக்கிட்டு டிப்பு டாப்பா மைனர் கணக்கா இருக்கும். டேய் அது நான் இல்ல சொல்றா. நீ சும்மா இருடா. என் பேரனை பத்தி எனக்கு தெரியாத, அது என் பேரனே தான். ஐயோ வேக்குதே. ராசா முத்துவேலு சினிமாவில ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு ஆடிப்பட்டிய. ஐயோ பாட்டி அது நான் இல்ல. நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா? குட்டிய தெரியாத ஆடும் புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா? இந்த மூக்கு மொழியும் தான் அப்படியே இருந்துச்சே. சும்மா சொல்லக்கூடாது. குழந்தை கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகா தான் இருந்தாங்க. பாத்தியாடா எலே முத்து, நீ பாட்டு படிக்கிறது, பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா. ஐயோ பெரிய ஆளாக தான் இருக்கட்டும். ஆட்டுல உனி புடுங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன், நீங்க பெரிய ஆளா போறீங்க. நொட்டாங்க போடே. அண்ணே அண்ணே எலே முத்து நில்லுடா. ஓடி ஆயிட்டாங்க. என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்பா. ஆடா அது இல்லன்னு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க, எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு, இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? ஆட அது இல்லன்னு இந்தியாவுல நிறைய பேர் படிச்சு விட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட உண்மையை தெரிஞ்சாகணும். நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலாவரியா வந்து சொல்றேன். வரட்டுமா? இந்த வெலா எலும்பெல்லாம் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய். ஆட விடுங்க. ஐயோ இரியா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவன் எதுக்காக ஓடுறான்? நீ எதுக்காக இவனை துரத்துற? இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவுறு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா? அதெல்லாம் உண்மை இல்லப்பா. அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன். இவன் எதுக்காக ஓடுறான்?
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த படுவா பையன் என் பேரன் சினிமா போட்டியில நடிச்சு விட்டான். ஐயோ ஐயோ அம்மா ஐயோ இவன் சினிமா நடிச்சுட்டானா? மன்னிக்கவே முடியாது. துரத்தி அடி ஓடு. இன்னும் 10 பேர் கூட்டிட்டு போய் அடி. இந்த மாதிரி நான் எல்லாம் உசி போடுறேன். ஐயா, அது நான் இல்ல. அம்மா ஏங்க ஏங்க என்ன முத்துவேலு, என்ன மூச்சரிக்க ஓடி வர? எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன சந்தேகம்? போன வாரம் உங்க எஸ்டேட்டுக்குள்ள எங்க ஆடு வந்து மேய்ஞ்சிச்சா, எங்களால அபராதம் கட்ட முடியாம போச்சுல. நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த பாட்டு மாதிரியே எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டியில ஒருத்தன் பாடினானா. அதை பார்த்துட்டு ஜனங்க எல்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சிட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நான் வரேன். ஏங்க சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா போட்டியில நடிச்ச நான் இல்ல. பேச்ச மாத்தாத நீ சொல்லுமா. அவன் ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும். சீக்கிரமா சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் மேதட்டேனா நீ சொல்லு. அது வேற யாரும் இல்ல, அந்த டிவில பாடினது இவர்தான். ஐயா என் காலை கடிச்சு துப்பிட போல இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சது நான் இல்ல. படிச்ச புள்ள சொல்லுது இல்லடி சாதிக்கிறிய போட்டடம். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே நீ உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். இது வீடியோ கேமரா. இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு. அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன். பாட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு. இப்போ அது உன் திறமையை நீ புரிஞ்சுக்க. இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும். பாடுறேன்னு சொல்றா ராசா பையல, பாடுறேன்னு சொல்றா. பாடுறேன்னு சொல்லுங்கண்ணே. பாடுறேன்னு சொல்லுங்க. வரங்க. வணக்கம்மா. வர்றேங்க. தாயி, நீங்களா? நீங்க எங்க இங்கிட்டு? என் புள்ள ஏதாச்சும் விளையாட்டு புள்ள தாயி, துடுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிருக்கோம். அதுக்கு போய் பிளஸர் வண்டி எடுத்துட்டு நீங்க இங்கிட்ட எல்லாம் வரலாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க பையனுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு. அவரை மேடை ஏறி பாட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நிஜமாவா தாயி? அவங்க வந்திருக்காங்க. ஐயோ, இத கேட்கும் போது எனக்கு உச்சியே குளித்து போச்சுமா. என்ன பண்ணுவேன்? கையோட முத்துவேலி, இங்க வாடா. இந்த மவராசு என்ன சொல்றா கேட்டியா? உன்னை மேடையில ஏத்தி பாட வைக்க போறாங்களா? நான் கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த மீனாட்சி அந்த புள்ள உருவுல வந்திருக்குடா. முத்துவேலி, இந்த புள்ள சொல்றது கேளியா? ஒத்துக்கியா? பாடுறேன்னு ஒத்துக்கியா? சொல்லியா? சரிம்மா.